Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட subscribers students நிறைய நாளா கேட்டுட்டு இருக்கிற வீடியோ என்னன்னா பேபி ஃப்ராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அந்த வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபேப்ரிக் தான். என்னென்ன ஃபேப்ரிக் பேபி ஃப்ராக்குக்கு யூஸ் பண்ணா என்னென்ன மாதிரி லுக் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபேப்ரிக் எப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணனும்னு நீங்க தெரிஞ்சிக்கிட்டாதான் பேபி ஃப்ராக் கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண முடியும். சோ அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு காட்றேன். இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. ஆனா எல்லா மெட்டீரியல்ஸும் ஷாப்ல இப்போ அவேலபிள் இருக்காது. இப்போ நியூ ட்ரெண்டிங்கா வந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடிமேடா மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் 1 இயர் ஆகும்போது நமக்கு கையில கிடைக்கும். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற ஷாப்ல கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொண்ணா நான் உங்களுக்கு காட்றேன். ஃபர்ஸ்ட் நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த Dressல மேல நான் யூஸ் பண்ணியிருக்கிற நெட் டிசைனர் நெட். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணிருப்பாங்க. இதுல நான் ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். என்னன்னா நெக்ல ஒரு யூ ஷேப்ல டிரான்ஸ்பரண்ட் நெக் வச்சிருப்பேன். அதுக்கு கீழ இருந்தா சாட்டின் வரும். அதே மாதிரி ஸ்லீவ்லயுமே கீழ டிரான்ஸ்பரண்ட் மேல சாட்டின் யூஸ் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி நெட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா நெட்டுக்கு உள்ள இந்த மாதிரி சீக்வென்ஸ் நெட் வர்க்டு நெட்னா உள்ள நீங்க கண்டிப்பா plain நெட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு உள்ள சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணனும். அதுக்கு உள்ள காட்டன் லைனிங் யூஸ் பண்ணனும். இந்த Dressோட full view உங்களுக்கு காட்றேன். இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம Dress ஸ்டிட்ச் பண்ண போறோம்னா இந்த மாதிரி plain net கிடைக்கும். இது நெட் கிளாத். நீங்க பார்க்கிறதுக்கு நெட் மாதிரி தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நெட் கிளாத். நெட் கிளாத்க்கு சேம் கலர்ல இந்த மாதிரி சாட்டின் வாங்கணும். அப்படினா தான் ஸ்டிட்ச் பண்ணும்போது ஒரே கலரா இருக்கும். நெட் ஒரு கலர்ல சாட்டின் ஒரு கலர்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணா ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். சோ நீங்க வாங்கும்போது நெட் எந்த கடையில வாங்குறீங்களோ அதே கடையில சேம் மெட்டீரியல் சேம் கலர்ல சாட்டின் வாங்குங்க. உங்க அந்த கடையில இல்ல அப்படிங்கும்போது நெட்டை கொண்டு போய் தான் நீங்க சாட்டின் கிளாத் வாங்கணும். இது வெல்வெட் கிளாத். இது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா நம்ம ப்ளவுஸ் பிட்டுக்கு நம்ம வாங்குறது. இம்போர்ட்டட் வெல்வெட் உண்டு. இதுல நம்ம மிஷின் நீடில் போகும்போது சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இம்போர்ட்டட் நெட் இருக்கு. இம்போர்ட்டட் நெட் தான் நம்ம ஃபேப்ரிக். அதுதான் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கான ஃப்ராக்குக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த Dressல யூஸ் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பிராசோ நெட். நெட் தான் இந்த மாதிரி டிசைன் இருக்கும். ஹோலா இருக்கும். இத பிராசோ நெட்னு சொல்வாங்க. இந்த Dressலயும் அதே மாதிரி plain நெட் யூஸ் பண்ணிருக்கோம். 2 லேயர் plain நெட். அதுக்கு அப்புறமா 2 லேயர் plain நெட். அதுக்கு அப்புறமா சாட்டின்க்குள்ள இந்த மாதிரி குட்டி கேன் உள்ள காட்டன் லைனிங் அண்ட் கேன் இது காட்டன் லைனிங் இது கேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபேப்ரிக் ஒரு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான். ஷைனிங்கா இருக்கும். மெரூன் வித் Black அந்த மாதிரி ஷைனிங்கா இருக்கும். இதுலயுமே எல்லா கலருமே கிடைக்கும். இன்சைட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கோட இன்சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி Black கலர்ல தான் இருக்கும். வெளியே நல்லா ஷைனிங்கா இருக்கும். இதுவுமே ஃப்ராக் ஸ்டிட்ச் பண்ணிக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த மெட்டீரியலை பாத்தீங்கன்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நெட் மாதிரியே இருக்கும். ஆனா இது நெட் இல்ல. இது ஆர்கன்சா மெட்டீரியல். நல்லா ஷைனிங்கா இருக்கும். நெட்டை விட ஷைனிங்கா இருக்கும். கேமரால உங்களுக்கு ஷைனிங் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கு. இத பனாரஸ் மெட்டீரியல்னு சொல்வாங்க. இப்போ ரீசன்ட்டா வந்திருக்கிற மெட்டீரியல்ஸ் இதுதான். இத சிமிச்சு மெட்டீரியல்னு சொல்வாங்க. ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். சிமிச்சுன்னு சொல்வாங்க. நல்லா ஷைனிங்கா இருக்கும். இதுக்கு அப்புறமும் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. ஸ்பேஸ் சில்க் நம்ம சாரீலலாம் வருது இல்லையா அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரன்னிங் மெட்டீரியல் ஷாப்புக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். கண்டிப்பா ஆனா கிடைக்கும். நீங்களும் உங்க பக்கத்துல இருக்கிற ஷாப்ல விசாரிச்சு பாருங்க என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு, அதோட பிரைஸ் எவ்வளவு
அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொஞ்சம் நாலேஜை மட்டும் கேதர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ராக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன்.